லாஸ்ட் 1 வீக்காக கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் ஷிஃப்டிங் அண்ட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால வீடியோஸ் வந்து பண்ண முடியல. ஒரு முக்கியமான டாபிக் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். விஜய் பேசின அந்த நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் இல்லையா, நிரந்தர வீடு, அப்புறம் வீட்டுக்கு ஒரு பைக்கு, அப்புறம் வீட்டுக்கு குறைஞ்ச ஒரு ஒரு பட்டதாரி. அந்த பட்டதாரின்ற விஷயத்துக்கு மட்டும் ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து சங்கரன் கோவில் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு நாள் ஒரு ஹெட் மாஸ்டரை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை மீட் பண்ண நான் போயிருக்கிறேன் ஈவினிங் டைம். ஸோ போனோடனே அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போயிருக்கிறேன். போனோடனே அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சார் சொல்லுவார், மேடம் ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மீட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் சரி ஓகே ஃபைன் சார், நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஒரு சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா வாங்க மீட்டிங் ஹாலுக்கு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார், இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாங்க அப்படின்னு. ஸோ அங்கே போகும்போது தான் தெரியுது அங்கே என்ன மீட்டிங் நடக்குது அப்படின்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன பசங்க, லைக் 9th 10thலலாம் ஸ்கூல் ட்ராப் அவுட் பண்ண பசங்களை போய் அவங்கள டைரெக்டாக போய் மீட் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நோட்ஸ், இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேட்டாவை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணுவோம். பிகாஸ் ஒருத்தர் கூட ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றதுல இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அப்படி ட்ராப் அவுட் ஆனால் என்ன விஷயம் அது விஷயம்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த குழந்தை அந்த அந்த ட்ராப் அவுட் ஆன பசங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து ஹெச்எம் வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துருக்குறாங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க பதட்டப்படுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை, நீ வந்தா வா, படித்தா படி, படிக்காட்டி போ, எக்கேடோ கெட்டுப்போன்னு சொன்ன காலம் போக அப்படி தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அப்படி தாங்க, என்னங்க பார்த்துக்கிறாங்க, எங்கெங்கே பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா, நான் தப்பு சொல்லலை, பிள்ளைங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ஆர் இந்த மாதிரி சூசைட்ஸ், அந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில், அதுவும் மிக மிக பெரிய பணக்காரர்கள் படிக்கிற ஸ்கூலில் வந்து அந்த அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது நிறைய மாற வேண்டியது இருக்குது, நிறைய நமக்கு இன்னும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே 100% ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சா கவர்மெண்ட் கேட்டால் பண்ணலை தான், நமக்கு இன்னும் நிறைய தேவை இருக்குது. ஆனாலும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நான் கேட்டேன், இது எதனால் உங்களுக்கு, அதனால என்ன ப்ராப்ளம்? இல்லைங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆஸ் அ பிரின்சிபல் ஹெட் மாஸ்டராக நான் ரெஸ்பான்சிபிள், நான் வந்து பதில் சொல்லி ஆகணும் ஹெட்டுக்கு. ஏன்னா பிள்ளைங்க எதனால் படிப்பு நடத்துகிறாங்க, மேபி அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா, எந்த மாதிரியான இஷ்யூவாக இருந்தாலும் அதை நாங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நானும் ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்ருக்கேன். இதில் தப்பே நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நிறைய தப்பு நடந்துகிட்ருக்கு. லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய கரை வேட்டி போட்ட நபர்கள் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. வட்டம், சதுரம், மாவட்டம், மாநகரம், இந்த மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த போஸ்டிங்ஸை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்ஸ் எவ்வளவோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களே கூட இருந்தே பேரை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களும் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து மதுரையிலேருந்து எனக்கு ரொம்ப என்னோட ஓன் பிரதர் போல், காங்கிரஸ்லேருந்து என்னோட சகோதரர், அவரை வந்து திமுக நிர்வாகி அடிச்சிருக்காரு. ஒரு நியாயமான விஷயத்தை அவர் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது, ஒரு கவர்மெண்ட் பாடி, நீங்கள் வந்து அரசாங்க சொத்தை வந்து சேதப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்துக்காக அவரை வந்து அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட். இன்றைக்கி தான் அந்த நியூஸ் பார்த்தோன்னே வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக். அப்போது ஒரு ஒரு ரவுடிசம் மாதிரி, ஒரு லோக்கல் ரவுடிசம் மாதிரி, மணல் கொள்ளையில் இருந்து, மர கொள்ளையில் இருந்து, மலை கொள்ளையில் இருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டாரஸ் லாரி பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்குது. நானும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து நான் வந்து ஃபேஸ்புக்லேயே நான் வந்து இது பண்ணேன். லாரி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதே எங்கள் ஊர் மினிஸ்டர் சார் மனோ தங்கராஜ் சாருக்கு தான் நான் சொல்கிறேன். அவர் முதல்ல எம்எல்ஏ ஆகும்போது, கேண்டிடேட் நிற்கும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு சேர்மனாக இருக்கும்போதே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல மனிதர், நல்ல ஒரு அன்பாக பழகக்கூடியவர், என்ன ஒரு விஷயம்னாலுமே, என்ன ஒரு பிரச்சனைனாலுமே முன்னே வந்து நிற்கக்கூடியவர், களத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் அவர். அப்போது அவர் வந்து இயற்கையை பாதுகாக்கணும், ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நிறைய குளத்தை தூர் வாரதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போது மனோ தங்கராஜ் சார் வந்து இந்த 10 வருஷ காலத்தில்
அதிகமாக இயற்கை வளங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றிய அமைச்சர் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஏன் போராட்டம் பண்ண முடியல அப்படின்னு கேட்கும்போது என்ன வருதுன்னா, இப்போ நம்ம ஆட்சி தான் நடக்குது, நம்ம எங்கே போராட முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த அரசியல்லாம் நம்மள மாதிரி எங்களை மாதிரி சாதாரண காமன் பீப்புளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அது புரிகிறது கிடையாது. எங்களுக்கு தேவை வந்து கன்னியாகுமரியில நாகர்கோவில்லேருந்து கன்னியாகுமரி போகும்போது ஈத்தங்காடுன்னு ஒரு ஊர். எல்லாருக்குமே லோக்கல்ல உள்ளவங்களுக்கு தெரியும். 2 பக்கம் மரம் நிக்கும். அழகுனா அழகு, அப்படி ஒரு அந்த அந்த அதுக்கு நடுவுல அப்படியே பஸ் பாஸ் பண்ணி போகும்போதும், அந்த ஒரு சைட் ஜன்னல்ல உட்காந்துட்டு இந்த பாட்டு கேட்கும்போது, அவ்வளோ ஒரு சொர்க்கத்தில இருக்க மாரி ஒரு விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈத்தங்காடு எங்க இருக்குன்னே தெரியல. ஃபுல்லா சுடுகாடா தான் இருக்கு. சுத்தி ஒரு மரம் கிடையாது. நீங்க வந்து மரத்த வந்து நடணும். மரத்த எடுத்து அதுக்கு தக்கன நடணுன்றது ஒரு சட்டம் இருக்கு. அது யாருமே ஃபாலோ பண்றதில்ல. ரோடு மட்டும் 8 வீதிக்கு போட்டு வச்சிருக்காங்க. அ இந்தியாவோட கடைக்கோடி அங்க அவ்வளோ பெரிய ரோட்ஸ் எதுக்கு வந்திருக்குன்னும் தெரியல. தேவையான இடத்துல ரோடு இல்ல. மலைகள்லாம் சுத்தமா காணோம். அந்த 4 ரூட்ஸ்ல போகும்போது பார்வதிபுரம் தாண்டுன உடனே அந்த மலைய பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரம்மியமா இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்க பார்த்தா அங்க பொத்தல் விழுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்க அப்படின்னா, கேரளா போகிற ரூட்ல வந்து ரோட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக அதானி போர்ட் அங்கே அது என்ன இமயமா அந்த ஏரியாவில் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை பேன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி இப்போ அது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ இப்படி இயற்கை வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுட்டு இருக்குது. தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும். இது எனக்கு தெரியாது, இதில் நான் சம்மந்தப்படலை, இல்லை நான் பண்ண முடியாது. உங்களை ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோன்னா உங்ககிட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்போம். நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ வந்து கேள்வி கேட்கக்கூடியவங்கள சொந்த கட்சிக்காரங்களே வந்து அடாவடியாக பேசுகிறது, ஒரு தேவையில்லாமல் வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே மான மரியாதை இருக்குது. ஸோ என்ன இவிஎம் மிஷின்ஸை நம்ப முடியாது. பட் இருந்தாலும் திமுக அரசாங்கம் மட்டும் நாங்கள் நம்புகிறோம். திமுக அரசை நம்புகிறோம். ஸ்டாலின் அவர்களை நாங்கள் நம்புகிறோம். அது போக லோக்கல் பாடிஸை யாரை நம்புறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்குநேரியில் இதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த எம்எல்ஏ ஏதோ ஒரு தொகுதியில் எம்எல்ஏ வாங்கணும்னு இருக்கக்கூடியவர் நிறைய பேர்ட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அந்த காசும் கொடுத்த பாடு இல்லை. இப்போ கேட்டால் எனக்கு ஒன்று தெரியவே தெரியாது அப்படின்னு பேசுகிறது. பிஏ வச்சு தான் காசு வாங்கியிருக்காங்க. வைஃப் வந்து சேர்மன். வைஃப் அந்த ஊரில் இருக்கிறது எல்லாம் அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு சைன் வாங்கணுன்னாலும் அங்கேருந்து இங்கே வந்து சைன் வாங்கிட்டு போகிறாங்க. இதில் நம்பிக்கையில் தீர்மானம் போட்டதுக்கு அப்புறமும் கூட எல்லாருக்கும் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அநியாயமும் அசிங்கமும் இங்கேயும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு தயவு செஞ்சு அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தெரியாது. வி ஆர் காமன் பீப்புள். உங்களை நம்பி இருக்கிறோம். தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துக்கோங்க.